இப்ப கோவம் போயிடுச்சா? ஓவர் கோவம் உடம்புக்கு ஆகாது. அதான் அத குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட். ஓடி, என் பொண்டாட்டிய 2 பேர் கொல்ல பாப்பாங்க. நான் கோவப்படாம வேடிக்கை பார்க்கணுமா? யார் உன்னை வேடிக்கை பார்க்க சொன்னா? நாமளும் அவங்க ரூட்லயே போய் காலி பண்ணுவோம். எப்படி? செம்ம பிளானு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம பிளான் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கா? சரி, நான் அப்போ மறுபடியும் கோவப்படுறேன். நீ என்ன சமாதானப்படுத்துறியா? இல்ல, நல்லா இருந்துச்சு, அதான் சொன்னேன். போடா, நான் சொன்னதை பத்தி யோசி. ஏய், இனிமே இங்க எல்லாமே நான் தான். டேய், இது நம்ம சிங்க இருக்கிற இடம்டா. அவருக்கு முதல்ல இப்படிலாம் பேசாத. டேய், என்னடா சிங்கு, பெரிய சிங்கு? அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது? அந்த சிங்கால என்ன ஜெயிக்க முடியுமா? என்னடா இப்படி பேசிட்ட? ஏய், அப்படிதான்டா பேசுவேன். அந்த சிங்குக்கு தில் இருந்தா வந்து என் கூட குஸ்தி போட சொல்றேன். வரேன்டா. சிங்கு, இங்க வந்து பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஏரியால வந்து. சிங்கு, வேணா, உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. பேசாம ஒதுங்கி போயிடு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. வரேன் இரு. ஏய், போட. விடுடா, விடுடா. விடு. சிங்கத்தை ஜெயிக்க இன்னொரு சிங்கம் தான்டா வரணும். ஏய், சொன்னல்ல, கேட்டியா? போ போ. வணக்கம் சிங்கு. வாங்க வாங்க. சாய் எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் வேணாம் சிங். சொல்லுங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், தைரியமா பேசலாம். விஷயத்த சொல்லுங்க. யார தூக்கணும்? எப்படி சிங்கு? என்ன தேடி வரவங்க எதுக்கு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா?
போன வாரம் ஒரு மினிஸ்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போனாரே. ஆமா. ம். வெளில சொல்லாதீங்க, அது நம்பல் பண்ணதுதான். ஓ, பெரிய ஆளு சிங்க நீ. ரொம்ப புகழாதீங்க, சிங்குக்கு புகழ்ச்சி பிடிக்காது. எங்க விஷயத்துக்கு வாங்க. யார் இந்த பொண்ணு? வேத குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன், வேதவல்லியோட சின்ன மருமக. பேரு வித்யா. நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கேன், சோஷியல் மீடியால ஃபேமஸ். இந்த பொண்ணை என்ன செய்யணும்? இவளை தான் நீ கொலை பண்ணணும். பொண்ணா இருக்கு. ஏன் பொண்ணுங்களை கொலை பண்ண மாட்டீங்களோ? கொஞ்சம் பாவம் பார்ப்பேன். என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, முடிச்சிடலாம். ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும். அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா எவிடன்ஸ் இல்லாம கதையை முடிச்சிரு. அதெல்லாம் பண்ணிடலாம். இதுவரை நான் பண்ண கொலை எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை, போலீஸ் என்ன பிடிச்சது இல்லை. இல்லைன்னா இங்க இவ்வளவு நாள் தொழில் பண்ண முடியுமா? சிங்கு, இந்த அட்வான்ஸ். டீக்கே டீக்கே. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். பேமெண்ட் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏமாத்த நினைச்சா அப்புறம் அப்படிலாம் நடக்காது சிங்கு. ஓய். ஏ தேகோ, ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. அடுத்த வாரம் பஞ்சாப் போகணும், அதனால நாளைக்கே முடியணும். சரி சிங்க, முடிச்சிடலாம். சல். முடிச்சிட்டு எனக்கு தகவல் சொல்லு. சொல்றான். வர. ठीक है. चल चल. பிரீத்தி ஆண்டி, யாராவது வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே ஆண்டி. சொல்லுடா. மா, வித்யாவை கொலை பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஆளு பிடிச்சிருக்கமா. நார்த் இந்தியாக்காரன் சிங்கு. சிங்கா? அவனுங்க தொழில்னு வந்தா சுத்தமா இருப்பானுங்கல்ல? ஆமாமா, ரொம்பவே ஃபேமஸான கையி. போன மாசம் மினிஸ்டர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்தார்ல, ஆமா, அத பண்ணது கூட இந்த சிங்கு தாமா. ஓ, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மாட்டினதே இல்லம்மா. அவன் வித்யாவை முடிச்சு கட்டணும் ஒத்துக்கிட்டாமா. ஓ சூப்பர்ரா. யாரா இருந்தா என்ன, நமக்கு நம்ம வேலை முடிஞ்சா சரி. நீங்க வித்யா வீட்டை விட்டு வெளியே போகும்போது மட்டும் எனக்கு தகவல் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிடா, வைக்கிறேன். என்னாச்சு ஆண்டி? நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. தர்ஷன் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டான். மிஸ் ஆகாதுல்ல? ஆகாது. சீக்கிரமே சாக போறவன். கடைசியா அவளை ஒரு தடவை சிறப்பா கவனிப்போம். வா. சாப்பாடு ரெடியா? ரெடியா இருக்கு வித்யா. உனக்காக தான் வெயிட் பண்றோம். வந்து உட்காரு. எனக்கும் பசிக்குது. வா உட்காரு. வாங்க சாப்பிடலாம். வரேன். வா உட்காரு. இந்தா இன்னொன்னு வெச்சுக்கோ. அது இவங்களே சமைச்சிருக்காங்களா? போதும் போதும் போதும். இந்தாங்க. போதும் போதும். நல்லா சாப்பிடு வித்யா. நீ நல்லா இருந்தா தானே நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். ஆமா வித்யா, நீ நல்லா இருந்தா தானே எங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். சாப்பாடு சூப்பரா இருக்கு. எங்க வாங்குனீங்க? என்ன வித்யா இப்படி கேட்டுட்ட?
உனக்காக நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்த்து பார்த்து சமைச்சோம். நிஜமாவா? என் பையன் மேல சத்தியமா. ஆமாண்ணா, அவங்க தான் சமைச்சாங்க, நான் பார்த்தேன். பரவாயில்லையே, நல்லா டெவலப் ஆயிட்டீங்க. எல்லாம் நீ எங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வித்யா. இந்த மாதிரி ஒழுக்கமா இருந்தா கண்டிப்பா அதை பத்தி யோசிப்பேன். கவலைப்பட வேண்டாம். என்ன கொஞ்சம் போடவா? நல்லா சாப்பிடு. போதும். சாப்பிடுறீ, நல்லா சாப்பிடு. இதுதான் கடைசியா நீ சாப்பிடுற சாப்பாடு. சாப்பாடு சூப்பர். பின்னிட்டீங்க. ஏய், என்ன பண்ற நீ? என்ன இது புது பழக்கமா இருக்கு? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வேலையெல்லாம் நாங்க தான் பாப்போம். மனசா, இன்னும் கொஞ்சம் சாம்பார் வைக்கவா? கொஞ்சமா வைக்கட்டுமா? இல்ல நான் வெளியில போகணும். என்னோட புடவை அயன் பண்ணணும், அதானே? ஒரு நிமிஷம். இத பாரு வித்யா, மடமடன்னு ஒரு சுருக்கம் கூட இல்லாம அயன் பண்ணிருக்கேன். கட்டி பார்த்துட்டு சொல்லு. சுருக்கம் இருந்தா நான் மறுபடியும் அயன் பண்ணி தரேன். ரொம்ப மாறிட்டீங்க போல. நாங்க மாறல, நீதான் மாத்திட்ட வித்யா. இந்த பெருமை எல்லாம் ஒன்ன மட்டும்தான் சேரும். இவ்ளோ பட்டதுக்கு அப்புறமும் திருந்தலனா எப்படி வித்யா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஆண்டி, சிறப்பா கவனிக்கலாம்னு சொன்னீங்க. சூப்பரா கவனிச்சிட்டீங்க. பாட்டுக்கு மஞ்சள் தண்ணியும் மாலையும் ஒரு தடவை தானே பிரீத்தி? வித்யா, நான் எப்படி அயன் பண்ணிருக்கேன்? கடையில கொடுத்து பண்ணா கூட இந்த அளவுக்கு நல்லா பண்ணவே மாட்டாங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. எல்லாம் உனக்காக தான் வித்யா. உன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். மாறலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா மாறக்கூடாது. மனசா வர அண்ணி. ஸ்னேகாக்கா எங்க? உள்ளதான் இருக்காங்க. அண்ணி. இத வந்துட்டேன் மானசா. ஆமா, என்ன வித்யா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் லாண்ட்ரியில போட்டு அயன் பண்ணலாம்னு வச்சிருந்தாங்க. நீங்களே சூப்பரா அயன் பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம் வெளியில குடுக்கணும்? அதான் உங்ககிட்டயே குடுக்க சொன்னேன். அக்கா இந்தாங்க, புடிங்க. இந்தாங்க. புடிங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? புடிங்க. இப்பதான் நீங்க உங்க வேலைய நல்லா இன்வால்வ்மெண்டா பண்றீங்களே. கடையில கொடுத்தா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. கடமைக்கு தான் செய்வாங்க. ஆனா நீங்க அப்படியா? இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில பார்த்து பார்த்து செய்வீங்கல்ல. என்ன முழிக்கிறீங்க? செய்வீங்க தானே? ஆமா, செய்வேன். சாகறதுக்கு முன்னாடி கூட நம்மள டார்ச்சர் பண்றாளே. நான் கோயிலுக்கு போறேன், உங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். என்ன ஆண்டி இது? என்ன பாத்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? நானும் ஈவினிங் வெளில போறேன். எனக்கு புடவை வேணும், அயன் பண்ணி வைங்க. முதல்ல அந்த வித்யா சாகட்டும், அதுக்கப்புறம் இவ கதையை முடிக்கிறேன்.
இந்த புடி நானா? டி. தர்ஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆண்டி ஹே தர்ஷன், அவ வீட்டை விட்டு கிளம்பிட்டா. சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிடு. நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணா கார் எடுங்க போலாம். சொல்லு சார். அந்த வித்யா வீட்டை விட்டு கிளம்பிட்டா. கார்ல வந்துட்டு இருக்கா. சூப்பர் சார், நான் பாத்துக்கிறேன். மிஸ்ஸே ஆகக்கூடாது. கவலை விடு சார், நான் பாத்துக்கிறேன். சார், இந்த சிங் இது வரைக்கும் மிஸ் பண்ணதே இல்லை சார். டவுட் இருந்தா சம்பவம் நடக்கும் போது நீயும் கூட இருந்து பாரு சார். ம், வர. हाँ अरे बैठो बैठो गाड़ी चलो जल्दी जल्दी गाड़ी चलो ஏய் ஏய் நிறுத்துடா. ஏய் வா வெளிய வா. ஏய் வாடா வா. வாடா. வாடான்றா. வாடா. அடி போடுறா இவனை. ஏய் நிறுத்துங்கடா. आओ 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 अंदर आओ ஏய் யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? சத்தம் போட்டே இங்கே கொன்னு போட்டுருவேன். आओ मेरे साथ கைய விடுடா. யாராவது இருக்கீங்களா? ஏய் கைய விடு. ஏய் கைய விடுடா. अरे யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. விடுடா. என்ன விடு. डोर ओपन பண்ணு. யாராவது வாங்க. என்ன காப்பாத்துங்க. விடு. ஏய் ஏய் हाँ சார் சொல்லு சார். உன்னை நான் அவளை கொலை பண்ண தானே சொன்னேன். நீ அவளை எங்க தூக்கிட்டு போற? சார் அந்த இடம் பப்ளிக் அதிகமா வர இடம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். அதான் நம்ம இடத்துக்கு நாம கூட்டு போறோம். ஓ, நான் தப்பா நினைச்சிட்டேன். சிங்கு சொன்ன வேலை தவிர தப்பான வேலை எதுவும் செய்ய மாட்டான் சார். கொலைனா கொலை மட்டும் தான். நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க சார். நான் வரேன், நீ போயிட்டு இரு. என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா. வாய்க்கட்டை மட்டும் அவுத்து விடுங்க. டேய் முண்டம், உன்னை கடத்துற மாதிரி நடிக்க சொன்னா எதுக்குடா இப்படி கை கால்லாம் கட்டி போடுற? எதுக்குடா ஓவர் ஆக்டிங் பண்ற?
உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? வாய் கட்டுங்க. கொன்றுவேன். முடியலடா சாமி. கொஞ்சம் உயிரை வாங்க சும்மா பாயேன். அமைதியா பா. ஓ